பிரதானம் டிப்ஸ். பிரதானம் டிப்ஸ். இப்போ நான் பொன்னாங்கண்ணி கீரையை டேஸ்ட்டாகவும் சீக்கிரமாகவும் எப்படி செய்கிறதுன்னு தான் காமிக்க போகிறேன். கீரை பொரியல் இப்போ செஞ்சு காட்ட போகிறேன். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்குறேன். எந்த எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல. எண்ணெய் காஞ்சோன்னா கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகை போட்டுட்டு கடுகு வெடித்த உடனே கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு செவந்த உடனே வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுட்டு சின்ன வெங்காயம் அதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை போட்டுட்டு அதை நல்லா வதக்கிக்கணும். வதங்கும் போது கொஞ்சம் உப்புத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்புத்தூள் சேர்த்துட்டு இப்போ என்ன பண்ணலாம், இதில் நான் இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் எதனால் சேர்க்குறேன்னு சொன்னால், சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்தோம்னா சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது மிளகா வாயில் கடிபடாது, பின்ன எடுத்து தூக்கி எறிய மாட்டாங்க. இதாகும்போது கீரையோடு ஒன்றா சேர்ந்துடும். அதனால் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் நல்லா வதங்கின உடனே நான் ஒரு கைப்பிடி பொன்னாங்கண்ணி கீரையை க்ளீன் பண்ணி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதை எடுத்து போட்டுக்கோங்க. பொன்னாங்கண்ணி கீரையில் சத்துக்கள் கூடுதல் இருக்குது. பொன்னாங்கண்ணி கீரையை விடாமல் 41 நாள் சாப்பிட்டோம்னா உடம்பு பொண்ணு போல் ஆகிடும்பாங்க. அவ்வளோ ஒரு ஷைனிங் கொடுத்து ரொம்ப சத்து நிறைஞ்சது. இது எங்கள் வீட்டில் உள்ள பொன்னாங்கண்ணி கீரை. இந்த பொன்னாங்கண்ணி கீரையோட தண்டு இருக்குன்னு அந்த தண்டை நட்டு வச்சுக்கலாலே போதும். ஒரு தடவை நீங்கள் கடையில் கீரையை வாங்கி அந்த தண்டை நட்டு வச்சிங்கன்னா கன்டினியூஸாக கீரை வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு தேவையானப்போ கீரை எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த தண்டை நட்டு வச்சிடலாம். இவ்வளோ சத்துக்கள் நிறைந்த கீரையோட அருமை தெரியாமல் நம்ம இது யூஸ் பண்ணுறதும் இல்லை, வாங்குறதும் இல்லை. அதெல்லாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறேன், அதனால் பார்த்து உப்பு சேர்த்துக்கலாம். கீரையை எப்போதுமே திறந்து வச்சு தான் வைக்கணும், மூடி வச்சு வைக்கக்கூடாது. சிம்மில் வச்சே வேக வைங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் லேசாக ஒரு 1/4 கிளாஸு கம்மியாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கைப்பிடி கீரை தான் எடுத்து செய்கிறேன். கொஞ்சமாக தண்ணி அது வேகிறதுக்காக. இது அப்படியே வேகட்டும். டெய்லி ஒரு கைப்பிடி அளவு கீரை சாப்பிட்டா போதும். ஒரு ஆளுக்கு இந்த அளவுக்கு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கூட போதும். நமக்கு தேவையான சத்துக்கள்லாம் கிடைக்கும். இதில் ஃபைபரும் ஜாஸ்தி இருக்குது. இது அப்படியே வேகட்டும். 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. எடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை மிக்சியில் கொரகொரப்பாக பிடிச்சி அதை அந்த கீரையோடு போடுங்க. அந்த கீரை வெந்துட்டுருக்கு கீரையில் போடுங்க. இந்த கொரகொரப்பாக பிடிச்சிருக்கேன் பாருங்கள் வேர்க்கடலை, அதை எடுத்து இதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். இப்போ சூப்பர் டேஸ்டான பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ரெடி. சத்துக்கள் நிறைஞ்ச சூப்பர் டேஸ்டான பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வேர்க்கடலை இருக்குது, மிளகாய் இல்லை, கொஞ்சமாக மிளகா சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வாயில் மிளகா கடிபடாது. வேர்க்கடலை இருக்கிறதுனால குழந்தைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.